கனமழை காரணமாக குமரி மாவட்டம் ஞானம் ஊராட்சியில் பயிரிடப்பட்டிருந்த 7000 வாழை மரங்கள் சாய்ந்து சேதமானது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம். வணக்கம். இது தொடர்பாக பகுதி விவசாயிகள் என்ன கூறுறாங்க? இது தொடர்பான விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் ஞானம் ஊராட்சிக்கு உட்பட்ட விவசாய நிலங்களில் 8 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட 7000 வாழை மரங்கள் சாய்ந்து உள்ளது. இதனால் விவசாயிகள் இழப்பீடு வழங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசு கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் பரவலாக கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு சூறைக்காற்றுடன் இந்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. தோவாளை வட்டாரத்திற்கு உட்பட்ட ஞானம் ஊராட்சியில் கோவில் விளாகம் என்ற பகுதியில் 7 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வாழை மரங்கள் வளர்ந்து நிற்கின்றன. வாழை மரங்கள் சாய்ந்த நிலையில் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரு வாழை மரத்திற்கு 300 ரூபாய் வீதம் பல விவசாயிகள் லட்சக்கணக்கான ரூபாய் செலவிட்டு பயிரிட்டு வளர்த்த வாழை மரங்கள் சூறைக்காற்றில் சாய்ந்திருப்பது விவசாயிகளுக்கு தற்போது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல விவசாயிகள் பல லட்சம் ரூபாய் கடன் பெற்றும் அதேபோல் லாபம் ஈட்டும் நோக்கத்தில் விவசாயம் செய்த நிலையில் பேரிழப்பு சந்தித்து பெரும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். தங்களின் பாதிப்பை முழுமையாக நிவர்த்தி செய்ய இயலாது என்றாலும் தங்களது வாழ்வாதாரத்திற்கு உதவும் வகையில் தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே விவசாயத்தில் பெரிய லாபம் எதுவும் இல்லை என்ற நிலையில் வேறு வேலை செய்ய முடியாதால் விவசாயத்தை நம்பியுள்ள விவசாயிகளுக்கு அவ்வப்போது ஏற்படும் இயற்கை சீற்றத்தால் உருவாகும் பாதிப்பு அவர்களது வாழ்க்கையை கீழ்நோக்கி நடத்தும் அளவிற்கு சென்றுள்ளதாக தற்போது விவசாயிகள் கவலைப்படுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாம்.